So the term healthy relationship அப்படிங்கிறது ஒரு over the period of 1 year னா அது என்ன? I would say now for a newly married couple, நீங்க இப்ப இருங்க அப்ப இருங்கன்னு சொல்றதே ஒரு முட்டாள்தனம். Don't make sex as a work. To make a baby, ஒரு baby making process where machines-ங்கிறதோட understand each other's needs, sexual needs ஒரு couple அவங்க understand பண்ணணும். Several couples contact இல்லாம கன்சீவ் ஆகணும்னு வருவாங்க 6 மாசத்துல. குழந்தை இல்லாத ஒரு கப்பல்ஸ் நம்ம இன்ஃபர்டைல் கப்பல் அப்படிங்கிற மாதிரி டேக் பண்ணலாமா? So 1 year குழந்தை இல்லைன்னா நம்ம infertilityன்னு சொல்றோம், but there is a subtle thing called subfertility. ஓகே, அப்படி Subfertility அப்படின்னா என்னன்னா, இப்போ இவங்க ஐவிஎஃப் ப்ராசஸ்க்குள்ள வராங்க அப்படின்னும் பொழுது நம்ம அதுல இருந்து சீமன் எடுத்து the best வந்து தான் நம்ம அந்த இன்ஃபியூஸ் பண்ணுவீங்க நீங்க. very good, yes. I'm happy you know so much about IVF. மேம் இப்போ எல்லாருக்குமே தெரியும் மேம், அதுதான் விஷயம். ரொம்ப ஒரு இன்ஃபர்டிலிட்டியா இருக்காரு, அவரால் நேச்சுரலா அந்த கோர்ஸ்ல போக முடியல, மில்லியன்ஸ் கம்மியா இருக்குனாலும் கூட அவர்கிட்ட ஒரு பெஸ்டான ஸ்பெர்ம் இருக்குமா? Yes, of course. மில்லியன் நம்ம ஏன் பேசணும்? எனக்கு நீங்க 10 குட் ஸ்பெர்ம் கொடுங்களே, we'll make into a 10 good babies. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் 2 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், எக் கலெக்ஷனுக்கு அப்புறம் 4 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். இப்போ எதுக்குமா நீ ஹாஸ்பிட்டல் இருக்கு? Of course a lot of fertility centers are going, oh my god, இதெல்லாம் இவங்க சொல்லக்கூடாது. So we break it actually. I break it. ஏன்னா இங்கே உங்கள் எக்கு உங்கள் ஸ்பெர்மை தான் ஃபியூஸ் பண்ணுறோம். உங்கள் குடும்பத்தில் என்ன ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அது இட்ஸ் கோயிங் டு கம். ஸோ இதில் வந்து ஐவிஎஃப் பேபினா மட்டும் இந்த காம்ப்ளிகேஷன்லாம் வரும்னு ஒன்றுமே கிடையாது. நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிட்டு வருவாங்க. ஐ பி சோ சர்ப்ரைஸ்ட். எஸ், மோஸ்ட்லி இன் கோவிட் when husband and wives are always at together. ஐவிஎஃப்னு டிசைட் பண்ண வச்ச பேஷண்ட் கோவிட்ல நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பாடியில் நமக்கே நேச்சுரலாக நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் பி பாசிட்டிவ் and then your chemicals also work in the same way. வெளில நிறைய பேர் டெலிவரியே வராங்களே மேம், நாங்கள் ஒரு நாள் அப்படி வருவோம்மா? கண்டிப்பாக யூ வில் ஆல்சோ கம். அது வந்து என் டேபிளை உடச்சிட்டும் போவோம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஸ்பெஷல் பாட்காஸ்ட்காக நம்ம கூட இருக்கிறவங்க டாக்டர் கீர்த்தனா அஸ்வின், கைனகாலஜிஸ்ட், ஃபவுண்டர் ஆஃப் தியா ஃபர்டிலிட்டி அண்ட் மெட்டர்னிட்டி சென்டர். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸான டாபிக்ஸ் நம்ம இந்தியன் ஃபேமிலிஸ் எடுத்துக்கிறது வரைக்கும். அதை டிஸ்கஸ் பண்ணும்பொழுது ரொம்ப சீரியஸாக கொண்டு போக வேணாம். ஸோ டேக் இட் லைட் மேம். ஸோ சில் இந்த இன்டர்வியூ. ஓகே, சில். மேம், இப்போ ஒரு கல்யாணம் ஆகுதுன்னு வைங்க மேம், ஒரு கப்பல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த இன்ஃபர்மேஷனே இல்லாத ஒரு ஈரால இருந்து இப்போ ஓவர் இன்ஃபர்மேஷன் ஈராக்குள்ள வந்துட்டோம். அதாவது ஒரு 3 மாசத்துல ஒரு 3 பீரியட் சைக்கிள் கிராஸ் பண்ணி போயிட்டதுக்கு அப்புறமே குழந்தை இல்லைன்னா ஐயோ எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு தி ரஷ் டுவர்ட்ஸ் த ஹாஸ்பிட்டல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஹெல்த்தியா? ஓகே. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு அவசரமாக ஹாஸ்பிட்டல் வரணும்னு அவசியமே கிடையாது. கல்யாணம் ஆனால் இஃப் யுவர் வைஃப் இஸ் லெஸ் தென் 30 years அப்படி இருந்ததுன்னா ஐ வுட் சே 100% ஒரு 1 year வெயிட் பண்ணலாம். ஒரு அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸில், தட் இஸ் காண்டம்ஸோ இல்லை பேரியர் மெத்தட்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணலாம். நம்ம 1 வருஷம், அந்த 1 வருஷம் 12 months வெயிட் பண்ணி கன்சீவ் ஆகலன்னா அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போகலாம் அப்படிங்கிறத ஐ ஆல்வேஸ் டெல் த பேஷண்ட். ஸோ இப்போ அந்த ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு டேர்ம் இருக்குல்ல மேம், லைக் நீங்கள் சொல்றது எந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸுமே இல்லாமல் தே ஹேவ் த செக்ஷுவல் லைஃப் அப்படிங்கிறது. பட் அது என்ன ரொட்டீன்? நிறைய நம்ம நெட்டில் படிக்கிறோம், ஆஃப்டர் பீரியட்ஸ் இந்த 4th day 5th day செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், வீக்லி 3 times இருக்கணும், இயர்லி மார்னிங்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய சாட் ஜிபிடி நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ த டேர்ம் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் 1 year னா அது என்ன? ஓகே, ஐ வுட் சே நவ் ஃபார் அ நியூலி மேரிட் கப்பல் நீங்கள் இப்போ இருங்க அப்போ இருங்கன்னு சொல்கிறதே ஒரு முட்டாள்தனம். ஓகே. இட் டோன்ட் மேக் செக்ஸ் ஆஸ் அ ஒர்க். இல்லை, அதை வந்து ஒரு ஒர்க்காக ஏன் நினைக்கிறேன்? டு மேக் அ பேபி, ஒரு பேபி மேக்கிங் ப்ராசஸ் வேர் மிஷின்ஸுங்கிறதோட அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர்ஸ் நீட்ஸ், செக்ஷுவல் நீட்ஸ் ஒரு கப்பலாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 months we let them be as they want. They explore each other, then they find out what they want. அவங்களுக்கு என்ன பிடிக்குது, as a woman அவளுக்கு என்ன பிடிக்குது, as a man அவருக்கு என்ன பிடிக்குது. when it comes to a sexual relationshipங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கப்பல் டெஃபினட்டாக வரணும். ஓகே. செவரல் கப்பிள்ஸ் சொல்லணும்ல,
கான்டாக்டே இல்லாமல் கன்சீவ் ஆகணும்னு வருவாங்க 6 மாதத்தில். நாங்கள் கான்டாக்டே அச்சீவ் பண்ணல, ஆனால் எங்களுக்கு குழந்தை மட்டும் வேணும்னு சொல்லிட்டு. பட் குழந்தை மட்டுமே இஸ் நாட் லைஃப். யூ டு பிரிங் த சைல்டு ஆஸ் அ ஃபாதர் அண்ட் மதருங்கும் போது ஒரு கப்பிள்ஸ்குள்ள ஒரு நல்ல ஒரு செக்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எங்கேயாவது இருக்கணும். ஓகே சோ அந்த நாலேஜ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவ டு கன்சீவ் நீங்க கேட்ட மாதிரி எப்போ மேம் கன்சீவ் ஆகணும்னா நான் எப்பெல்லாம் காண்டாக்ட் இருக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா ஐ வுட் சே ஒரு ஓவலேஷன் ஒரு வைஃபுக்கு வந்து ஒரு 30 days ரெகுலர் சைக்கிள் 28 days ரெகுலர் சைக்கிள் இருக்குன்னா சைக்கிள் டேட்லேருந்து -14 பண்ணிங்கன்னா ஒரு ஓவலேஷன் டைம்னு ஒன்று வரும். ப்ரிஃபரபிளி அந்த ஓவலேஷன் டைமுக்கு ஒரு 5 days முன்னாடியிலேருந்தே தே ஷுட் ஸ்டார்ட் ஹேவிங் இன்டர்கோர்ஸ். அதை டெய்லி இருக்க சொன்னால் இட் பிகம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபார் த மேன் ஆல்சோ. வி ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ஒரு ஆல்டர்னேட் டேஸ் இருந்தாலே போதும். பட் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண முடியாது மேம், எனக்கு ஏதாவது கரெக்டாக சொல்லுங்கள். ட்ராக்கிங்கும் பண்ண மாட்டேன்னா எதுவும் பண்ண மாட்டேன்னா வீக்லி ட்வைஸ் ஒரு அன்ப்ரொடக்டட் இன்டர்கோர்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு மந்த்தில் there is a very good chance that you will conceive naturally if all your parameters are normal. ஓகே இட் டிபெண்ட்ஸ் ஆன் கப்பிள்ஸ் டு கப்பிள்ஸ் தானே மேம். இதெல்லாம் புக்ஸ்ல இருக்கே தவிர ஒருத்தருக்கு வேற மாதிரி தானே ஒர்க் ஆகும். ட்ரூ எஸ். இப்போ இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மேம். இப்போ நீங்க சொன்ன அந்த 1 year கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை இல்லாத ஒரு கப்பிள்ஸ் நம்ம இன்ஃபர்டில் கப்பிள் அப்படிங்கிற மாதிரி டேக் பண்ணலாமா, இல்லை இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு டிஃபரெண்ட் டெர்மாலஜியா? ஓகே ஸோ 1 year குழந்தை இல்லைன்னா நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம். பட் தெர் இஸ் அ சப்டில் திங் கால்ட் சப்ஃபர்டிலிட்டி. ஓகே அப்படின்னா சப்ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்னன்னா இப்போ இன்ஃபர்டைல்னா சுத்தமாக அவங்களுக்கு வந்து வீல் ஹாவ் டு டெஃபினெட்லி இன்டர்வீன் மேஜர் இஷ்யூ இருக்கும். சப்ஃபர்டைல் வந்து பாதி டைம் ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், ஒரு ஃபுட் சேஞ்ச், ஒரு நைட் ஷிஃப்ட்ஸ்லேருந்து ஒரு டே ஷிஃப்ட் வர்றது, அந்த மாதிரி ஒரு ஸ்மால் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸில் சேஞ்ச் பண்ணாலே ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்ட் ஆகுதுன்னா அவங்க ஒரு சப்ஃபர்டைல் கப்பலாக தான் இருக்காங்க. தட் இஸ் தேர் நாட் இன்ஃபர்டைல், தே ஜஸ்ட் சப்ஃபர்டைல். தே ஜஸ்ட் நீட் அ லிட்டில் இவாலுவேஷன். அதுக்காக நான் சப்ஃபர்டைலாக தான் இருப்பேன், நான் டாக்டர் கிட்டே போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. Only when you go to a doctor you understand, are you infertile or are you just subfertile? You need minimal treatment, say bye go home, you will be fine another 3 months. Or you will need some treatment. That treatment பண்ணி தான் ஆகணும், நம்ம இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எவாலுவேட் பண்ணாதான் உங்களுக்கு இது நடக்கும் அப்படிங்கறத we will get to know when they visit the doctor. ஸோ இப்போ அந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிறது லாஸ்ட் ஸ்டேஜ், இதுக்கப்புறம் அவங்களால நேச்சுரல் இன்டர்கோர்ஸ்ல குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜா? No, that is also wrong. Yes, அதான் கேக்குறேன். So now infertile அப்படிங்கனாலே நேச்சுரலா பண்ண முடியாதுங்கிறதே தப்பு ஃபர்ஸ்ட். ஸோ இன்ஃபர்டிலிட்டி இஸ் ஆல்வேஸ் ஷேர்டு. எப்போவுமே நான் சொல்வேன் பாதி டைம் என்ன நினச்சிப்பாங்கன்னா உமனுக்கு தான் ப்ராப்ளம். அந்த ஒரு காலத்தை தாண்டி இப்போ வந்துட்டோம். மென் ஆர் வெரி மச் அக்செப்டிங் டு டூ அ செமன் அனாலிசிஸ் டுடே அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் தென் இன்ஃபர்டிலிட்டி இஸ் ஆல்வேஸ் ஷேர்டு. 50% மேல் 50% ஃபீமேலாக தான் இருக்கும். ஸோ இதில் ஒரு நேச்சுரல்னா நீங்கள் இப்போ என்ன மீன் பண்ணுறீங்க, அப்போ நான் வந்து ஒரு அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் செக்ஸ் இருந்தால் தான் கன்சீவ் ஆக, நோ இல்லை செக்ஸ் இல்லாமல் கன்சீவ் ஆகவே முடியாது இவங்களால. தட் இஸ் பெனிட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து இல்லவே இல்லைன்னா அவங்க கன்சீவ் ஆக முடியாது அப்படிங்கிறது கான்செப்ட் கிடையாது. ப்ராபப்ளி அது செமன்ல ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு மொட்டிலிட்டி இஷ்யூ இல்லைன்னா ஒரு கவுண்ட் இஷ்யூவாக இருக்கலாம். ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்ட் ஒரு 2 to 3 months கொடுத்தால் அது ஜம்ப் ஆகிடும். ஸோ அதுக்காக அவங்க வந்து ஆகவே முடியாதுன்ட்டு இல்லை. நிறைய டைம் வி டயக்னோஸ் தெம், இந்த மாத்திரம் சாப்பிடுங்க, ஒரு 6 மாதம் நீங்களே ட்ரை பண்ணுங்க, வி சென்ட் தம் பேக். இஃப் உமனோட டியூப்ஸ்லாம் நார்மலாக இருக்குது, ஓவலேஷன் கரெக்டாக இருக்குது, சைக்கிள்ஸ் எல்லாமே ரெகுலராக இருக்குன்னா வி சென்ட் தம் பேக் ஹோம் ட்ரீட்டிங் ஒன்லி த மேல் பார்ட்னர். ஓகே இப்போ இதுல ஐவிஎஃப் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் எங்க மேம் உள்ள வருது, எந்த ஸ்டெப்ல உள்ள வருது? ஓகே ஸோ நான் எப்போவுமே ஒரு இன்ஃபர்டைல் கப்பல்னு ஒரு கன்சல்டேஷனுக்குள்ளே வராங்கன்னா there are two people who take the pathway which goes into investigation. ஒரு நேச்சுரல் இன்டர்கோர்ஸ், ஒரு ஃபாலிகுலர் மானிட்டரிங், ஓவலேஷன் ட்ராக்கிங், அதுக்கப்புறம் ஐயூஐன்னு ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். ஐயூஐ ஒரு 2 to 3 cycles பண்ணி கன்சீவ் ஆகலைன்னா ஐவிஎஃப்குள்ளே போயிடுவாங்க பேஷண்ட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா அன்எக்ஸ்பிளைன்டாக போய் ஐவிஎஃப்குள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பாத் என்ன, டைரக்ட் பாத் ஃபார் ஐவிஎஃப். டைரக்ட் பாத் ஃபார் ஐவிஎஃப் எப்போ வரும்னா ஒரு உமனுக்கு டியூபே பிளாக்டாக இருக்குது, டியூப்ஸ் ரெண்டுமே அஃபெக்டடாக இருக்குது, டியூப்ஸில் வேலையே நடக்கல. ஐவிஎஃப் அப்படிங்கிறது வந்து எக்கையும் ஸ்பெர்மையும் வெளியில் ஃபியூஸ் பண்ணுறோம். இந்த வேலையை யார் நம்ம உடம்புல பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப் தான். ஸோ அந்த ஃபெலோப்பியன் டியூபு ஒரு உமனுக்கு பிளாக்டாக இருந்தாலோ வேலை செய்யலைனாலோ தே பிகம் டைரக்ட் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஐவிஎஃப். ஏன்னா அந்த வேலையை நாங்கள் வெளியில் தான் செஞ்சாகணும். ஸோ எக்கையும் ஸ்பெர்மையும் வெளியில் தான் ஃபியூஸ் பண்ணி ஆகணும். அந்த யூட்ரஸ்குள்ளே வச்சு தட் உமன் வில் கன்சீவ் அண்ட் தே ஹாவ் அ வெரி குட் சான்ஸ் அட் சக்ஸஸ். பட் அனதர் வே, இது வந்து உமனோட சைட். ஒரு பிளாக் டியூப்ஸ் இருந்தால் தே டைரக்ட்லி கோயிங் இன் டு த பாத் ஆஃப் ஐவிஎஃப். ஒரு மேனோட சைடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செமன் அனாலிசிஸில் கவுண்ட் ஒரு less than 5 million அது இருந்ததுன்னா தென் அவங்களுக்கு நேச்சுரலாக ஒரு கன்செப்ஷன் அச்சீவ் பண்ணுறதோ இல்லை ஐயூஐ மூலமாக ஒரு கன்செப்ஷன் அச்சீவ் பண்ணுற சான்சஸ்லாம் ரொம்ப 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 கம்மி. விச் இஸ் த ரீசன் வை தே டிடன்ட் கன்சீவ் ஃபார் சோ லாங் அப்படிங்கிறது தான். ஸோ தே ஆல்சோ பிகம் டைரக்ட் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஐவிஎஃப்.
ஓகே. இப்போ ஐவிஎஃப் ஆண்களுக்கு, பெண்களுக்கு அப்படின்னு 2 பேர் இருக்கு மேம். நம்ம முதல்ல ஆண்கள்ன்றதுல பார்க்கலாம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த 5 மில்லியனுக்கு கவுண்ட்டுக்கு கீழ இருக்குன்ட்டு. இப்போ இவங்க ஐவிஎஃப் ப்ராசஸ்க்குள்ள வராங்க அப்படிங்கும்பொழுது, நம்ம அதுலேருந்து சீமன் எடுத்து தி பெஸ்ட்டை வந்து தான் நம்ம அந்த இன்ஃப்யூஸ் பண்ணுவீங்க நீங்க. வெரி குட். எஸ், ஐ அம் ஹாப்பி யூ நோ சோ மச் அபௌட் ஐவிஎஃப். மேம் இப்போ எல்லாருக்குமே தெரியும் மேம். அதுதான் விஷயம். ரொம்ப விஷயம் பட் அப்ப தெரியுது. நான் ஒன்னு கேக்குறேன், ஐவிஎஃப்க்கும் ஐசிஎஸ்ஐக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா? இல்ல மேம், ஐவிஎஃப் தான் மேம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஓகே, நீங்க ரொம்ப டெக்னிக்கலா போறீங்க. நான் சொல்றேன். ஆக்சுவலி பார்த்தா இப்போ யாருமே ஐவிஎஃப் பண்றது இல்ல. அப்படியா? அப்ப ஐவிஎஃப்ங்கிறது ரொம்ப ஓல்டு ஸ்கூல் தாட்ஸ் ஆயிடுச்சா? Yes, so what everyone is doing today is an ICSI, intracytoplasmic sperm insemination. So எல்லாருமே வெளியில ஐவிஎஃப் சென்டர் உள்ள பண்றது ஐசிஎஸ்ஐ தான். ஐவிஎஃப் பண்ணி முடிச்சு காலம் ஆச்சு, 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஐவிஎஃப் பண்றது இல்ல. ஸோ அதுவே சாட் ஜிபிடி இன்னும் கரெக்ட் பண்ணாம இருக்குன்னு நினைக்கிறேன் யாருமே. So what is that ma'am? அப்ப ஓகே, அப்படின்னா என்ன? ஸோ ஐவிஎஃப் அப்படின்னா முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு எக்கு ஒரு மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சுட்டு ஸ்பெர்மை சுற்றி போட்டாங்க. பெஸ்ட் ஸ்பெர்ம் ஆட்டோமேட்டிக்காக போய் ஃபியூஸ் ஆகிடும். ஆமா. திஸ் வாஸ் ஐவிஎஃப், தட் இஸ் இன் விட்ரோ ஃபர்டிலைசேஷன். பாடியில் டியூப்ஸ்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த நான் மைக்ரோஸ்கோப் அடியில் பண்ணுறேன், அவ்வளோதான். Fine. ப்ராசஸ் அதே தான். ஆ, அங்கே எப்படி ஸ்பெர்ம் எக் அட்டாக் பண்ணுமோ இங்கேயும் அதே மாதிரி தான் அட்டாக் பண்ணும். பண்ணுது. இதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த மாதிரி அட்டாக் பண்ண வைக்கும் போது ஒரு டிஃபெக்டிவான ஸ்பெர்ம் கூட போய் ஃபியூஸ் ஆகிடுது. ஓகே. ஓகே, ஸோ அப்போ ஒரு சில எம்ப்ரியோஸ் 10 எக் ஒரு உமன் கொடுக்குறாங்கன்னா அதில் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு 2 to 3 எம்ப்ரியோஸ் தான் நல்லா, 2 to 3 பேபிஸ் தான் நல்லா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் தென் வாட் தே டிசைடட், நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? நமக்கு தான் ஸ்பெர்மோட டாப் டு பாட்டம் தெரியுமே, ஹெட் டு டெயில் வரைக்கும் என்னன்னு தெரியும், எதில் பிரச்சனை இருக்குன்னு தெரியும். நம்மளே ஒரு குட் ஸ்பெர்மை செலக்ட் பண்ணுவோம். ஓகே. திஸ் இஸ் கால்ட் ஸ்பெர்ம் இன்செமினேஷன். தட் இஸ் ஐ பிக் த பெஸ்ட் ஸ்பெர்ம்ஸ். நான் குட் ஸ்பெர்மை எடுத்து அந்த எக்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணேன்னா தட் பிகம்ஸ் இன்டு அ குட் பேபி. ஓகே, நம்ம இந்த லெவல் இப்போ அச்சீவ் பண்ணிட்டோம். எஸ், 10 years பேக். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா மேம், அப்போ ஒருத்தர் இன்ஃபர்டிலிட்டியாக இருக்காரு, அவரால் நேச்சுரலாக அந்த கோர்ஸில் போக முடியல, மில்லியன்ஸ் கம்மியாக இருக்குனாலும் கூட அவர்கிட்ட ஒரு பெஸ்ட்டான ஸ்பெர்ம் இருக்குமா? எஸ், அஃப்கோர்ஸ். நாட் ஜஸ்ட் இன் மில்லியன்ஸ். நான் கேட்டது, தேர் ஆர் பேஷன்ஸ் ஹூ சம்டைம்ஸ் ஹேவ் ஏசோஸ்பெர்மியா. ஏசோஸ்பெர்மியானா எஜாக்குலேட்டில் ஸ்பெர்மே இருக்காது, 0 ஸ்பெர்ம்ஸ். பட் அவங்களுக்கு வந்து வாட் வி டூ சம்திங் கால்டு எஜாக்குலேட்டில் ஸ்பெர்ம் இல்லை, அதுக்காக அவங்ககிட்ட இல்லை நீங்கள் உங்களை மாதிரி என்னால் குழந்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. வாட் வி டூஸ், அந்த டெஸ்டிஸ் ப்ரொடக்ஷன் சென்டர்லேருந்து ஸ்பெர்மை ரிட்ரீவ் பண்ணுவாங்க. ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், யூராலஜிஸ்ட், அந்த ப்ரொடக்ஷன் சென்டர்லேருந்து ஸ்பெர்மை ரிட்ரீவ் பண்ணி அதை எங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபைனலாக எனக்கு என்னன்னா, வைஃப் ஒரு 10 eggs கொடுக்குறாங்கன்னா எனக்கு 10 ஸ்பெர்ம்ஸ் வேணும். அந்த 10 ஸ்பெர்ம்ஸ் இருந்தால் போதும், அவுட் ஆஃப் த மில்லியன் நம்ம ஏன் பேசணும்? எனக்கு நீங்கள் 10 குட் ஸ்பெர்ம் கொடுங்கல, வில் மேக் இன்டு 10 குட் பேபிஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கிருந்து ஒரு கொஸ்டின் மேம், ஐவிஎஃப்னாலும் சரி இல்லை நீங்கள் சொன்ன ப்ராசஸ் எதுனாலுமே சரி, ஒரு பூமரிஸ்டிக் தாட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா எப்படி இருந்தாலும் இது நம்ம குழந்தை கிடையாது, ஏதோ ஒரு குழந்தைய கொடுக்குறாங்க. சி, இதுதானே மேம் ட்ரூ. நீங்க எங்க ஜெனரேஷனை விட்டுட்டு எங்க அப்பா அம்மா ஜெனரேஷனுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள இதுதான், இது நம்ம குழந்தை இல்லைங்கிறது ஒரு தாட். கரெக்ட். டு பி வெரி ஃப்ராங்க், ஐ ஸ்டில் ஹேவ் பேஷன்ஸ். இப்போ என்னோட மை சென்டர் இஸ் லொக்கேட்டட் இன் OMR பெருங்குடி. ஃபுல்லாக எனக்கு ஐடி பேஷன்ஸ் தான். they all come from their native placeலேருந்து இங்கே வந்து வேலைக்கு வராங்க. ப்ராப்ளம்ஸை இங்கேயே அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எப்போவுமே ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் ஒரு 5 to 10 கிலோமீட்டர் சுற்றி இருந்தால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன்ஸ்க்காக இருக்கட்டும் சரி, எல்லாத்துக்குமே. ஸோ அப்படி வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது, இது ஐவிஎஃப் நீங்கள் வீட்டில் சொல்லிடாதீங்க, கன்சீவ் ஆக்கணும்னு. த ஃபர்ஸ்ட் திங், நார்மல் டெலிவரி பண்ணி நான் பேஷண்ட்டை பேரண்ட்ஸ் கிட்ட அது ஐவிஎஃப்னு கூட சொல்லாமல் இருந்துருக்கணும். தே ஸ்டில் திங்க் தட் இவங்க நேச்சுரலாக தான் கன்சீவ் ஆயிருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஓல்ட் ஸ்கூல் தாட் இஸ் ஸ்டில் தேர், தட் இது வந்து இல்லை, அவங்க லேபில் வந்து மாற்றிடுவாங்க, பண்ணிடுவாங்க. பட் ஆக்சுவலாக ஸ்பீக்கிங், அந்த எந்த எம்ப்ரியோ மிக்சிங்கோ ஸ்பெர்ம் மிக்சிங்கோ நம்ம பண்ண முடியாது லேபில். ஏன்னா ஃப்ரம் த ஃபஸ்ட் கண்டெய்னர் டு த லாஸ்ட் கண்டெய்னர் ஒரு QR கோட் மூலமாக டேக் ஆயிருக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு. ஸோ நம்ம இங்கே தியால அப்படி தான் பண்ணிக்கிறோம். எஸ், ஸோ தியா வாட் வி ஹேவ் இஸ் சம்திங் கால்ட் டபுள் விட்னஸிங் சிஸ்டம். எல்லா ஐவிஎஃப் பேஷண்ட்டுக்கும் வி கிவ் சம்திங் கால்ட் QR கோடு. அது அந்த பேஷண்ட்டுக்கான ஸ்பெசிஃபிக் QR கோடு. ஸோ அந்த பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த QR கோடை அவங்க ஸ்க்ரீன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை எம்ப்ரியோஸ் லேபில் இருக்குது, எவ்வளோ ஃப்ரீசிங் ஆயிருக்கு, எத்தனை எக்ஸு கலெக்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இப்போ எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், எத்தனை ரிமைனிங் இருக்குது, என்றைக்கு அவங்க ஃப்ரீசிங்கோட ஸ்டேட்டஸ் முடியுது, அவங்க எப்போ ரெனியூ பண்ணணும் அவங்க ஃப்ரீசிங், இந்த டீட்டெயில்ஸ் அவங்களோட சைடு டெஃபினட்டாக வந்துடும். இந்த QR கோட் இது பேஷண்ட் சைட். நான் எங்களோட சைடு எப்படி அது இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன்னா, ஒரு வாட்டியும் ஒரு எம்ப்ரியாலஜிஸ்ட்டு அந்த சாம்பிள் எடுக்கிறாங்க, செமன் சாம்பிள் எடுக்கிறாங்க, வைக்கிறாங்க. அந்த செமன் சாம்பிள் டப்பாவில் இருக்க QR கோடை அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணோன்னு டேக் ஆகிடும், எனக்கு உள்ள ரிப்போர்ட் வந்துடும், இந்த செமன் சாம்பிள் இத்தனை மணிக்கு தான் ப்ராசஸ் ஆயிருக்கு. பேஷண்ட் 8 மணிக்கு சாம்பிள் கொடுத்துருக்காங்களா, என் எம்ப்ரியாலஜிஸ்ட் 9 மணிக்கு ப்ராசஸ் பண்ணுறாங்களா, இல்லை அவள் வேலைக்கு ஒழுங்காக வராமல் 2 மணிக்கு ப்ராசஸ் பண்ணுறாளா, ஈவன் திஸ் மேக்ஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். த ப்ராசஸிங் டைம்ஸ்
அட் த சேம் டைம் ஒரு கியூஆர் கோடும் இன்னொரு கியூஆர் கோடும் பக்கத்தில் வந்துச்சுன்னா உடனே எனக்கும் அலர்ட் வந்துடும், என்னோட எம்ப்ரியாலஜிஸ்ட்டுக்கும் அலர்ட் வந்துடும். ஸோ ஒரு சாம்பிள் மிக்சிங்கே ஒரு இடத்துல நடக்கவே வாய்ப்பு கிடையாது. ஸோ ஐ கேனாட் டேக் ஒன் பேஷண்ட் டிஷ்ஷோட சாம்பிள், இல்லை எக்ஸ் ஒன்றுத்தில் இருக்குது, இன்னொரு பேஷண்ட் டிஷ்ஷில் எக்ஸ் இருக்குன்னா வேறு வேறு கியூஆர் கோட் டேக்காக இருக்கும். அது ரெண்டுத்தையும் பக்கத்துலேயே எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ ஆஸ் அன் எம்ப்ரியாலஜிஸ்டாக தே வில் ஆல்சோ பி வெரி கேர்ஃபுல். இல்லை நம்ம இப்போ ஏதோ வேலை பண்ணிகிட்ருக்கோம், ஜூனியர் எம்ப்ரியாலஜிஸ்ட் ஏதோ அந்த இடத்துலேருந்து செக் பண்ணுறாங்க, ஃபாட் செக் ஏதோ பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு கிட்ட கூட வர முடியாது. இமீடியட்லி இட் அலார்ம்ஸ் மீ அண்ட் மை டீம். ஸோ திஸ் டபுள் விட்னஸிங் சிஸ்டம் ஐ டெல் மை பேஷண்ட்ஸ், யூ டோன்ட் ஹாவ் டு வரி அட் ஆல், இந்த அலார்ம் வில் ஆல்சோ கோ டு த பேஷண்ட். So once the sample is trying to get mixed, the alarm goes to everyone. So 100% error-க்கான possibility கிடையவே கிடையாது. கண்டிப்பா by ART law படி அதுதான் இந்த டபுள் விட்னஸிங் சிஸ்டம் பிகம்ஸ் மேண்டேட்ரி. அட் த சேம் டைம் நம்ம ஒரு டோனார் ஸ்பெர்மோ இல்லை ஒரு டோனார் எகோ யூஸ் பண்ணுறோன்னா அந்த பேஷண்ட்டோட கன்சென்ட் இல்லாமல், தட் இஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட 2 பேர் கன்சென்ட் இல்லாமல் we cannot make the baby. Donor. Yes. We still have certain women with husbands having problems and then they'll be like, அவருக்கு சொல்ல வேண்டாம், நீங்கள் வேறு ஸ்பெர்ம், இந்த மாதிரிலாம் கூட வருவாங்க. லைக் பட் we have to educate them. இல்லைம்மா, டுடே இஃப் ஐ ஹாவ் டு டூ anything it should be with your husband's consent. ஒரு அதே மாதிரி ஒய்ஃபுக்கு எக்ஸே இருக்காது, ஆனால் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, மேடம் நீங்கள் வேறு ஏதாவது எக்கு வச்சு கேன் யூ கிவ் அஸ் a baby, எங்களுக்கு குழந்தை தான் மேடம் வேணும். ஜென்யூனாக அவங்க தாட் பார்த்தா கடைசியாக அவங்களுக்கு வேணுங்கிறது அந்த ஒரு பேபி, ஒரு சின்ன குழந்தை தான். ஓகே, இட்ஸ் மோர் லைக் அவங்க ஒரு அடாப்ஷன் அந்த அளவுக்கு கூட மேட்ச் பண்ணுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அடாப்ஷன் பண்ணுறதும் ஒரு பெரிய மனசு வேணும் இல்லையா? ஸோ ஐ வுட் சே, பட் அது பண்ணாலுமே 2 பேரோட கன்சென்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தருக்கு தெரியாமையும் நடக்காதாங்க, 2 பேரோட கன்சென்ட் இல்லாமையும் ஒரு ஐவிஎஃப் கிளினிக்கால் அதை பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஐவிஎஃப்னாலே அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுங்கிறத தாண்டி இட்ஸ் 100% டிரான்ஸ்பரண்ட். எஸ் அட் தியா இட்ஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த உமன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வருவோம் மேம். இப்போ நீங்கள் ஐவிஎஃப் அப்படின்னும் பொழுதே நார்மலாக எல்லாரோட மென்டாலிட்டியில் இருக்குன்னா தே ஷுட் பி இன் பெட் ரெஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 10 months. நடக்க முடியாது, எதுவும் பண்ணக்கூடாது, இன்ஜெக்ஷன் டெய்லி வந்து போடணும், இட்ஸ் ஸோ பெயின்ஃபுல் அண்ட் என்னோட 10 months முடிஞ்சு போச்சு, ஏன்னா பேபிக்காக என்னோட 10 மாதத்தை நான் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். இஸ் இட் ட்ரூ? Wrong, absolutely wrong. At Diya especially what we've brought is a painless and seamless IVF, which I always advocate, because now ஒரு IVF பண்ணும்போது when we began IVF there was a lot of misconception. எல்லாம் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், எக் கலெக்ஷனுக்கு அப்புறம் 4 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். இப்போ எதுக்குமா நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்? பட் ஐ காட் ட்ரெயின்ட் இன் ஜெர்மனி. ஓகே, வேர் ஒரு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அங்கே உமன் எப்படி வந்தாங்கன்னா அவங்களே கார் ஓட்டிட்டு வந்தாங்க, ட்ரான்ஸ்ஃபர் எம்ப்ரியோ பண்ணிட்டு அவங்களே கார் ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இட்ஸ் a daycare procedure. Daycare procedure, not even no anesthesia for embryo transfer. பட் நான் அதை பார்க்கும்போது ஐ வாஸ் திங்கிங், how are humans different? இன்னைக்கு உலகத்தில் எல்லா உமனும் உமன் தான். அப்போ இந்தியன், சவுத் இந்தியன் இல்லை இந்தியன் உமன்னா மட்டும் நீ 4 நாள் பெட் ரெஸ்ட் இருந்தால் தான் பாசிட்டிவ். டோட்டலி இட் இஸ் சம்வேர் ஒரு மிஸ்கன்செப்ஷன் மாதிரியே போயிடுச்சு அது. ஃப்ரம் த டைம் இன்ஃபர்டிலிட்டி வாஸ் ப்ராக்டிஸ்ட் இன் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ்லாம் வந்ததுலேருந்தே அது ஒரு மிஸ்கன்செப்ஷன் மாதிரி ஆகி, ஸோ அது மக்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. நான் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். ஆக்சுவலி பார்த்தா எக் கலெக்ஷனுக்கு அப்புறம் 2 hours பேஷண்ட் வீட்டுக்கு போயிடலாம். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு பேஷண்ட் வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் அப்போவே எழுந்து நடக்கலாம், உங்களுக்கு வீல் சேரும் தேவையில்லை, ஸ்ட்ரெச்சரும் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. வலிக்கவே வலிக்காது. நோ, எக் கலெக்ஷன் இஸ் அண்டர் அனஸ்தீஷியா. ஸோ ஆல்ரெடி மயக்கத்தில் தான் இருப்பாங்க பேஷண்ட்டு, ப்ளஸ் வெஜனல் ரூட் வழியாக தான் பண்ணுறோம், மேலே ஸ்கார்ஸோ எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ அவங்களுக்கு பண்ணது கூட நான் என்னோட ஒரு சில பேஷண்ட்லாம் அவங்க எக் கலெக்ஷன் பண்ணாங்கன்னு கூட வீட்டில் சொல்ல மாட்டாங்க. ஓகே, I have women who do social freezing also. That is freeze their eggs for future. Before their marriage. Yes, before their marriage. And they also don't tell. They are all financially capable. Okay. Ma'am, நான் வீட்டில் சொல்லுவாங்க, மேம் கல்யாணம் பண்ணணும், நான் ஏன் பண்ணணும், நான் லேட்டாக பண்ணிக்கிறேன், எக்கை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. யா, ஸோ ஒரு அவேர்னஸ் இருக்கு ஆக்சுவலி. எஸ் அஃப்கோர்ஸ், அது ஆனால் நாட் டு மெனி மச். பட் ஆனால் என்னென்னா இந்த சீம்லெஸ் ப்ராசஸை வந்து இங்கே ரொம்பவே எம்ஃபசைஸ் பண்ணுறோம். இருக்காதீங்க, கிளம்பி போங்க. ஓகே, பாசிட்டிவ் வரணும்னா வரும், அது இட் வில் கம். அ குட் பேபி இஸ் நெவர் கோயிங் டு லீவ் யூ. நான் எப்போவுமே பேஷண்ட் கிட்ட சொல்கிறேன், ஒரு நல்ல எம்ப்ரியோ நல்ல எண்டோமெட்ரியம் இருந்தால் அந்த குழந்தை நீங்கள் தலைகீழ நின்னா கூட உங்களை விட்டு போகாது. தட்ஸ் அ ஃபேக்ட். இல்ல அப்போ அந்த பெட் ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கற ஒரு process no கிடையாது. never myth. Maybe she will require extra medicines till 12 weeks of pregnancy. Okay. See, there is something that's highly practiced in abroad. It's called graduating from a fertility clinic. இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டெலிவரிஸ்லாம் பெருசாக கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட வேலை கன்சீவ் ஆக்குறாங்களா, மெடிசன்ஸ் கொடுக்குறாங்களா, அவங்களோட 12 weeks வரைக்கும் பார்ப்பாங்க, 12 வாரம் 3 மாதம் வரைக்கும் பார்ப்பாங்க, அப்புறம் கிராஜுவேட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அங்கே சொல்லுவாங்க, ஐ கிராஜுவேட்டட் ஃப்ரம் மை ஐவிஎஃப் கிளினிக்லாம் இன்ஸ்டாகிராமில் வரும். So now that doesn't happen here in India because fertility clinics mostly they carry out pregnancy update delivery பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இல்லை வெளியூரில் அனுப்பணுன்னா ஒரு 3 மாதம் 4 5 மாதம் அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டுருவாங்க.
பட் வாட் ஐ சே இந்த டைமில் அந்த 12 வீக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு அந்த 12 வீக்ஸ் கிராஜுவேட்டிங் தேவைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் அண்ட் மெடிசன்ஸ் தேவை ஃபார் த பேபி. 12 வாரத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு மூல வளர்ச்சி குறைபாடு டவுன் சிண்ட்ரோம் ஸ்க்ரீனிங்னு ஒன்று நடக்கும். அது நார்மலாக இருக்குன்னா பாய் யூ ஆர் லைக் எவ்ரி அதர் ப்ரெக்னென்ட் பேஷண்ட். அவ்வளோதான் 3 months கிராஸ் ஆயிட்டாலே யூ ஆர் லைக் எவ்ரி அதர் ப்ரெக்னென்ட் பேஷண்ட். ஒரு ப்ரெக்னென்ட் பேஷண்ட் ட்வின்ஸா, ஒரு நார்மல் ட்வின் கன்செப்ஷன் பேஷண்ட், ஐவிஎஃப் ட்வின் கன்செப்ஷன் பேஷண்ட் 12 வாரம் தாண்டிச்சா அவளுக்கு என்ன ப்ராப்ளம் வருமோ உங்களுக்கும் அதே ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் ப்ரெக்னென்ட் பேஷண்ட்டா அவங்களுக்கு எப்படி இருக்காங்களோ நீங்களும் அதே மாதிரி இருந்தாலே போதும். ஸோ தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ். ஸோ ஐவிஎஃப் பிரெக்னன்சிங்கிறது சம்திங் ஒரு ஏலியன் டெர்மாலஜிலாம் கிடையவே கிடையாது. நெவர் நெவர் நெவர். ஓகே. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் மேம், நீங்கள் சொன்னீங்க அந்த மெடிகேஷன்ஸ் அப்படின்னும்போது இப்போ ஐவிஎஃப்ல இருக்கிறவங்க டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கணும், நிறைய மெடிசன் சாப்பிடணும், 10-15 மாத்திரைகள் போடணும்ன்ற ஒரு டேர்ம் இருக்கு. ஓகே. நோ, at Diya we give only the purest of hormones and it is painless. Patient takes it by themselves. என் பேஷண்ட்லாம் ஐவிஎஃப் கிட்டுன்னு ஒன்று கொடுத்துருவோம். அதில் ஐஸ் பேக்லேருந்து அவங்க டெய்லி குடிக்கிற டீ வரைக்கும் அதில் இருக்கும். ஓகே, இட்ஸ் எ கியூட் கிட் தட் வி டிசைன் ஃபார் தெம். பட் இதில் வந்து இன்ஜெக்ஷன்ஸ் நீடில்ஸ் எல்லாமே வந்து குத்துறதே தெரியாது. ஐ ஹேட் அ பேஷண்ட் ஹூ செட் மேம் நான் வந்து 2 டோஸ் எடுத்துக்கிட்டேன்னா குத்துனதே எனக்கு தெரியும். மேம் எனக்கு தெரியவே இல்லை மேம், பெயினே தெரியல, 2 வாட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ யூ மேக் இட் சிம்பிள். we make it simple. Everyone's educated these days. இப்போ நான் இல்லைனாலும் I still have a patient who is just 12th standard pass. Her husband is he's in a good place where he's working in ஒரு security agency. He's in a head position வச்சுக்கோங்களேன். They were undergoing, but for a 12th pass she was also able to understand. மேம் நான் பண்ணுறேன் மேம், தைரியம் தான் நம்ம கொடுக்கணும், உன்னால முடியும்டா நீ போடு, டவுட் இருந்தால் ஃபோன் அடி, அவ்வளோதான். ஸோ 100% they are all very simple things to take. இதை ரொம்ப fertility center காம்ப்ளிகேட் பண்ணுறாங்களோன்னு I've also felt. But when I started Diya, I've always felt I will break this myth. இட்ஸ் ஈஸி ப்ராசஸ் நான் கொண்டு வருவேன். It's easy and it's going to be painless. Of course, a lot of fertility centers are going, oh my god, இதெல்லாம் இவங்க சொல்லக்கூடாது. So we break But it. we break it. I break it to the patient. தேவே இல்லை, நீங்கள் வாங்க, everything we write and give. இன்னைக்கு day 1 of periods வந்தீங்களா, மெடிசன்ஸ் எழுதி கொடுத்தோம், இன்ஜெக்ஷன்ஸ் கையில் கொடுத்துட்டோமா, 8வது நாள் டைரெக்டாக எனக்கு ஸ்கேன் வாங்க, அவ்வளோதான். You will be meeting me hardly 3 to 4 times including your egg collection day. ஓகே, throughout the process. அவ்வளவுதான். ஆமா, இந்த டெய்லி வந்துட்டு போகணும், 11 மணி ஆனா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்ன்ற no, never. சோ இதே மாதிரி ஐவிஎஃப் பேபிஸ் எல்லாமே ஒரு அந்த கம்ப்ளீட் டென்யூரை வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க, இயர்லியாவே வந்து சி செக்ஷன் பண்ணி எடுத்துருவாங்க, அவங்களுக்கு நார்மல் டெலிவரி இருக்காதுன்னு ஒரு தாட் இருக்கு. இஸ் இட் ட்ரூ? நோ. என்ன நான் என்ன கேட்டாலும் அப்ப நீங்க கேட்டீங்கன்னா இப்ப ஹாஸ்பிடல்ல இப்ப லேபர்ல இருக்கா, அவளதான் நீங்க போய் கேட்கணும். சோ அவங்க வந்து நார்மலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Yes, it's an IVF conception. ஓகே, ஸோ அதனால there is nothing like, நான் தான் சொன்னேனே 12 வாரத்துக்கு மேலே நீங்கள் எப்போவுமே ஒரு நார்மல் பேஷண்ட் மாதிரி தான்ப்பா. அதில் உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் நாங்கள் எதுவும் வைக்க போகிறது கிடையாது. தலை கீழே இறங்கியிருக்கு, நல்ல பேபி, தண்ணி அளவு நல்லா இருக்கு, ஸ்கேனில் நல்லா இருக்காங்க பேபி, மதர் சைடு எந்த விதமான ஹை பிபிஓ இல்லைனா ரொம்ப அன்கண்ட்ரோல் சுகர்ஸோ இல்லை. இதெல்லாம் ஒரு நார்மல் ப்ரெக்னன்சிக்கே பார்க்குற விஷயம். கரெக்டா? ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக சி செக்ஷன் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஐவிஎஃப் இல்லைனாலுமே அதை தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த ஐவிஎஃப் ப்ரெக்னன்சினாலுமே 12 வாரம் மேலே இதெல்லாம் நார்மலாக இருக்கா, ஐசே தலை கீழே பிவி ஒன்று பண்ணி பார்ப்போம், நல்லா இருக்கா, விடுங்க, பேபி நல்லா இருக்குன்னா வெயிட் ஃபார் பெயின்ஸ் தான், வேற எதுவுமே. ஸோ ஐவிஎஃப்னாலே சி செக்ஷனுங்கிறதும் மித்துன்னு சொல்லலை, நிறைய இடத்துல அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதுதான் நெஜோன்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. ஈஸி ப்ராசஸ்ங்கிறதுனால, ரிஸ்க் ஃப்ரீங்கிறதுனால பேஷண்ட்டும் பயமுறுத்திடுறாங்களோன்னு ஒரு கொஸ்டின் மார்க்கு. மேம், நீங்கள் 12 வீக்ஸ்க்கு அப்புறம் எல்லா ப்ரெக்னன்சியுமே ஒரு நார்மல் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் இந்த மாதிரி வந்து நம்ம தோ இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ், லைக் வெளியே இருந்து நம்ம எம்ப்ரியோ எடுத்து உள்ளே வைக்கிறோம் அப்படின்னும் பொழுது அந்த குழந்தையும் நேச்சுரலாக ஹெல்த்தியாக இருக்குமா, ஒரு குழந்தை மாதிரி வளருமா, இல்லை ஏதாவது பின்னாடி அதுக்கு காம்ப்ளிகேஷன்? இந்த கொஸ்டின் நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய கப்பல் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால நான் சொல்வேன், உங்கள் தாத்தாவுக்கு சுகர் இருந்ததுன்னா உங்கள் குழந்தைக்கு சுகர் தான் வரப்போகுதுன்னா வரதான் போகுது. உங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வரணும்னு அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரதான் செய்யும். ஏன்னா இங்கே உங்கள் எக்கு உங்கள் ஸ்பெர்மை தான் ஃபியூஸ் பண்ணுறோம். உங்கள் குடும்பத்தில் என்ன ஜெனட்டிக் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அது இட்ஸ் கோயிங் டு கம். ஸோ இதில் வந்து ஐவிஎஃப் பேபினா மட்டும் இந்த காம்ப்ளிகேஷன்லாம் வரும்னு ஒன்றுமே கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் ஐவிஎஃப் ப்ரெக்னன்சிஸில் என்ன சொல்கிறாங்க, தேர் குட் பி அ சான்ஸ் ஆஃப் லோ பர்த் வெயிட் பேபிஸ், குட்டி பேபிஸாக இருக்கலாம், அந்த மாதிரி சொல்கிறாங்க. க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு சில டைம் வரலாம். பட் அவங்களுக்கு நாளைக்கு டெவலப்மெண்டல் டிலேஸ், தட் இஸ் மூல வளர்ச்சி குறைபாடு இருக்குமான்னு கேட்டால் நன் ஆஃப் த ஆட்டிசம் கிடையாது. நோ, நெவர்.
அந்த ஆட்டிசம்ங்கிறது நேச்சுரலாவே அந்த 10 months பிரெக்னன்சி ஸ்கிரீனிங்ல வந்துருது இல்ல கிடையாது. நோ, இல்ல. யூ கேன் நெவர் ஸ்கிரீன் ஆட்டிசம் டியூரிங் ஆன்டிநேட்டல். Okay. நீ ஒரு குழந்தை ஒரு நார்மலா கன்சீவ் ஆகி டெலிவரி ஆன குழந்தையா கூட இருக்கலாம். Fine. ஆட்டிசம் கேன் பி டயக்னோஸ்ட் எனிவேர் ஆஃப்டர் வென் தே ஆர் க்ரோயிங் அப். ஸோ Okay. இட் இஸ் நாட் டயக்னோஸ்ட் ஆன்டிநேட்டலி. அது தப்பு. ஸோ அதை கண்டே பிடிக்க முடியாது நம்மளால. இந்த மோஸ்ட்லி ஐவிஎஃப்னால ட்வின் பேபிஸ் தான் இருப்பாங்க. ட்வின்ஸ்னாலே ஐவிஎஃப்ல அது ரொம்ப காமன் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. இதுவுமே நிறைய, பட் த டைம்ஸ் ஆர் சேஞ்சிங். இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு கப்பல் வராங்கன்னா ஐவிஎஃப் உள்ள என்ட்ரு ஆறாங்கன்னா பிஃபோர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நான் எம்ப்ரியோஸ் வச்சிருக்கேன் லேப்ல 4 எம்ப்ரியோ இருக்குடா, இந்த எம்ப்ரியோ 4AA, இந்த 4 எம்ப்ரியோ 4BAலாம் சொல்லும் போது அவங்க கிட்ட விசிட் அண்ட் ஆஸ்க், நீங்க எத்தனை how many kids do you want? ஓகே. So it is the couple's decision to decide. It could be a couple who is more than 35 இருக்கலாம், 35 வயசு மேல. அவங்க என்ன நினைக்கலாம், நான் இப்போ குழந்தை பெற்றா குழந்தை வந்து காலேஜ் போகும்போது நான் இந்த வயசு they'll calculate. எஸ். அதுக்கு நான் ட்வின்ஸாகவே வச்சுட்டு ஒரேடியாக முடிச்சுட்டு போயிடுறேன் டாக்டர், ஐ cannot undergo the same process. It's the couple who decides. ஓகே. It is not the doctor who decides if they want twin pregnancy or singleton. At least here I leave the option to the patient. ஓகே. ஓகே, நீங்கள் உங்களுக்கு தெரியும் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், நீங்கள் டிசைட். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு பெயின்லெஸ் ப்ராசஸ், டே கேர் ப்ராசஸ். நான் தான் சொன்ன மாதிரி ஒரு ஜெர்மன் உமன் கார் ஓட்டிட்டு வர மாதிரி நீங்களும் கார் ஓட்டிட்டு வாங்க, கெட் இட் ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் கோ பேக் ஹோம். பட் அந்த டைமில் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், உங்களுக்கு 2 எம்ப்ரியோ வேணுமா இல்லை சிங்கிள் எம்ப்ரியோ. At DIA we usually follow single blast transfer, ITEL. ஓகே. ஏன்னா இது பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸையும் நிறைய கம்மி பண்ணும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே மதருக்கு தான் ப்ராப்ளம். எஸ். ஸோ ட்வின்ஸுங்கும் போது ஆல்வேஸ் ஒரு சிங்கிளோட ட்வின்னுக்கு எப்போவுமே ஒரு இஷ்யூ இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு கவுன்சில் பண்ணுறது கோ ஃபார் அ சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபர். இஃப் இட் இஸ் அ ஹெல்தி எம்ப்ரியோ இட் வில் ஸ்டிக் டு யூ. ஓகே. ஸோ இட்ஸ் அ ஹெல்தி பேபி, இட்ஸ் கோயிங் டு ஸ்டிக் டு யூ அண்ட் யூ ஹேவ் எம்ப்ரியோஸ். அதனால் எடுத்தோன்னே ட்வின்ஸ்னு போக அன்லெஸ் கப்புள் ஆர் வெரி ஃபோர்ஸிங் அஸ், இல்லை மேம் நாங்கள் வி வாண்ட் டு ஃபினிஷ் எவ்ரி திங் டுகெதர், நான் காம்ப்ளிகேஷன்னாலும் பார்த்துக்கிறேன், நான் எல்லாத்துக்குமே ஐ ஹவ் சேவ்ட் அப் மணி அப்படிங்கும் போது தென் வி டிசைட் ஆன் கோயிங் ஆன் ட்வின்ஸ். ஓகே. அதர்வைஸ் இட்ஸ் நாட் டெலிபரேட்லி டன். டெலிபரேட்லி ஃபோர்ஸ் பண்ணிலாம் கிடையாது. ஃபார் அ சேஃபர் சைடு யூ ஹேவ் a twin baby அப்படிங்கிறது. நோ 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 நெவர். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் 2 3 போடுங்க அப்போ 1 கிளிக் ஆகும்ல, 2 போடுங்க அப்போ 1 கிளிக் ஆகும்ல. இது லாட்டரி சீட் மாதிரி அப்படி. எஸ், ஐ எம் லைக் இன்னைக்கு நான் ஒரு 4AA இல்லை ஒரு 5AA ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் பிளாஸ்ட்டு, நான் பிடாசிஜி ரிப்போர்ட்டு கூட வெயிட் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியும் இந்த பேஷண்ட் கன்சீவ் ஆகிட்டு வரும்னு. ஃப்ரம் அ டாக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் 99% அந்த பேஷண்ட் கன்சீவ் ஆகிடும். அன்லஸ் அந்த பேஷண்ட்டுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம், ரிசெப்டிவிட்டி ப்ராப்ளமோ இல்லை இம்யூனாலஜி ஏதாவது இருந்தாலே கன்சீவ் ஆக மாட்டாங்க. பட் ஒரு நல்ல ஹெல்தி எம்ப்ரியோ வித் அ ஜெனட்டிக் அனாலிசிஸ் சேயிங் தட் இட் இஸ் அ யூப்ளாய்டு எம்ப்ரியோ, தட் இஸ் ஹெல்தி எம்ப்ரியோன்னு வந்த எம்ப்ரியோ நான் ரிப்போர்ட்டுக்கே வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ எனக்கு தெரியும் ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு 2 எம்ப்ரியோ வைக்கும் போது எது குட் எம்ப்ரியோ, எது ஆவரேஜ் எம்ப்ரியோ, எது புவர் எம்ப்ரியோ. இதில் பேஷண்ட்டை நம்ம வந்து சொல்லி இல்லை நீங்கள் ஒரு குட்டையும் ஒரு ஆவரேஜையும் வைங்க, வச்சா ஒரு ஏதாவது ஒன்று வரும். நோ நீட். we know which will click, or you can tell ஒரு ஆவரேஜ் எம்ப்ரியோக்கு இவ்வளோ தான் லைஃப் பர்த் சக்ஸஸ் ரேட் சொல்லி அந்த சிங்கிள் எம்ப்ரியோவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ எம்ப்ரியோஸ் ஆப்ஷன் மாதிரி கொடுக்கக்கூடாது, த பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் மட்டும் தான் பெஸ்ட். couples always need to decide best embryo, get it transferred, single best, get it transferred at one time. It will be my best option for the patient. ஏன்னா ஒரு சிங்கிள் ப்ரெக்னன்சியாக இருந்ததுன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு எப்போவுமே கம்மி, டாக்டர் ட்ரீட் பண்ணுற டாக்டருக்கும் டென்ஷன் இல்லை, நாளைக்கு நீங்கள் கேட்குறது நார்மல் டெலிவரியுங்கிறத ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ணி கொடுக்க முடியும், ப்ரெக்னன்சிஸ்லையும் இஷ்யூஸ் எதுவுமே வராது. ஓகே. இப்போ ஒரு ஐவிஎஃப்ல வந்து ஒரு கப்பல்ஸ் வந்து ஒரு பேபிக்கு பெற்றுட்டாங்க மேம், ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் அவங்களுக்கு செகண்ட் பேபி வேணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வைங்களேன், அகைன் அவங்க ஐவிஎஃப்க்கு தான் வரணுமா? நாட் நெசசரிலி. நவ் ஃபர்ஸ்ட் டைம் ஐவிஎஃப் பண்ணும்போது இஃப் வி ஹவ் இனஃப் நம்பர் ஆஃப் எம்ப்ரியோஸ், லைக் வி ஹேவ் சர்டன் கப்பல்ஸ் ஹூ ஹேட் ஐவிஎஃப் டன் வித் அஸ் 3 to 5 years பேக். பட் ஒரு குழந்தை டெலிவரி பண்ணியிருப்பாங்க, அந்த குழந்தைக்கு இப்போ 4 வயசு இருக்கும் போது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும் வருவாங்க. ஸோ த எம்ப்ரியோஸ் ஆர் ஃப்ரீஸ்ட் வித் அஸ் ஃபார் 5 years அண்ட் தே மெயின்டைன் இட் வித் அஸ். இயர்லி ஒரு மெயின்டெனன்ஸ், மினிமல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டும் பே பண்ணுவாங்க, அந்த எம்ப்ரியோ மெயின்டைன் ஆகிட்டே வரும். ஸோ திருப்பி ஒரு இன்ஜெக்ஷன், இப்போ நான் என்ன சொல்லுவேன், தட் இஸ் பெஸ்ட். ஏன்னா அவங்க ஒரு ஐவிஎஃப் ப்ராபப்ளி ஒரு 32 yearsல பண்ணியிருந்திருக்கலாம், 2வது குழந்தை ஒரு 35 வயசுல யோசிக்கலாம். நான் 32 வயசுல எடுத்த எக்குக்கும் 35 வயசுல எடுத்த எக்குக்குமே நிறைய குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். 35ல குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ தட் அந்த 32 yearsல எடுக்கிற எம்ப்ரியோ எப்பவுமே சூப்பர் குவாலிட்டியா இருக்கும். இல்ல அவங்க ஒரு 28 yearsல ஐவிஎஃப் சைக்கிள் போயிருந்திருக்கலாம், செகண்ட் சைல்டு 30 yearsக்கு மேலே டிசைட் பண்ணலாம். அப்போ அந்த பேக்கப் அந்த எம்ப்ரியோஸை மெயின்டைன் பண்ணும்போது, அந்த எம்ப்ரியோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு குட் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் இருக்கும் அவங்களுக்கு ஃபார் ஸோ திருப்பி ஒரு ஐவிஎஃப் சைக்கிள் போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இட்ஸ் ஈஸி ப்ராசஸ் செகண்ட் டைம். எஸ் எஸ். அண்ட் தென் ஒரு மேல் ஃபேக்டர் இல்லை ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு we've also seen certain patients அன்எக்ஸ்பிளைன்டுக்காக ஐவிஎஃப் போவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு பாத்வே லாங் பாத்வே மூலமாக போகிறாங்க, ஃபாலிகுலர் மானிட்டரிங் பண்ணியிருப்பாங்க, வரல, ஐயுஐ பண்ணியிருப்பாங்க, கன்சீவ் ஆகல, அப்புறம் கடைசி ஐவிஎஃப்ல கன்சீவ் ஆகிடுவாங்க.
அந்த மாதிரி பேஷண்ட் என்ன ஆகும், ஒரு குழந்தை அவங்க வீட்டில் வந்தோன்னா ஸ்ட்ரெஸ் எல்லாமே கம்மியாயிடும், நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிட்டு வருவாங்க. ஐ பி ஸோ சர்ப்ரைஸ்ட். எஸ், மோஸ்ட்லி இன் கோவிட் when husband and wives are always at home together and then work from home completely, stress levels zero, no outside food. Trust me, that worked wonders in COVID நினைக்கிறேன். And they don't have any other No entertainment Swiggy, avenues. ஒண்ணுமே இல்ல, Zomato எதுவும் இல்ல. Okay. Only entertainment was with wife. Wife, okay. And we've had many fertility specialists. எங்களோட major, we have certain WhatsApp groups. They were reporting Okay. ஐவிஎஃப்னு டிசைட் பண்ண வச்ச பேஷண்ட்டு கோவிட்ல நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிட்டு வந்துட்டாங்க. தட் இஸ், அப்போ நம்ம யோசிக்கணும், நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் பொல்யூஷன் எவ்வளோ நம்மளோட ஃபர்டிலிட்டியையும் அஃபெக்ட் பண்ணுது. Okay. ஸோ பேசிக்காக இருக்கிற அந்த ஸ்மால் விஷயங்களெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாலே நேச்சுரலாக நடக்கிறதே ஒரு 50% நடந்துரும். எஸ் எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ எல்லா துறையிலுமே வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது மேம். ரொபாட்டிக்ஸ் இருக்குது, ஏஐ கொண்டு வந்துட்டு இருக்காங்க டு மேக் அந்த ஹியூமன் எரரை வந்து கம்மி பண்ணுறதுக்காக. நீங்கள் முன்னாடி சொன்னீங்க அந்த டேக் பார் கோட் சிஸ்டம்ஸ் அப்படின்ட்டு. வேற என்ன மேம் நம்ம இந்த ரொபாட்டிக்ஸோ இல்லை ஏஐ ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? So we are also an AI powered lab and also a robotic IVF lab. Okay. What does that mean? So what is the usual ஒரு எக்கையும் ஸ்பெர்மையும் ஒரு கன்வென்ஷனல் ஐவிஎஃப்ல ஒரு சக்ஷன் பிப்பெட் மூலமா ஒரு இழுத்து பிடிச்சிருப்பாங்க. Okay. பட் ரொபாட்டிக்ஸ்ல என்னன்னா, நீங்க எக்குன்னு பாத்தீங்கன்னா அது எக்கு வந்து ஒரு 2 dimensional ஸ்ட்ரக்சர் கிடையாது. இட் இஸ் a 3D 3D oval ஓவலா. இட்ஸ் நீங்க அது மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தெரியும், ஆனா பார்த்தா அது ஒரு குளோபான ஒரு ஸ்பெரிக்கலான ஒரு ஸ்ட்ரக்சர். அதை இந்த ரொபாட்டிக் ஆர்ம் என்ன பண்ணுன்னா, அழகா இப்படி ஒரு பேபி மாதிரி இட் கேரஸஸ் த குளோப் and then it doesn't give it pressure or anything. ஏன்னா ஹியூமன் oocytes வந்து ரொம்ப ஃப்ரெஜைல், அவங்களுக்கு அப்படிக்க ப்ரெஷர்லாம் கொடுத்தா பிடிக்காது. ஸோ அதை ஜென்டிலாக பிடிக்கும் போது ப்ளஸ் அந்த ஸ்பெர்ம் உள்ள, நான் சொன்னேன் நவ் வாட் வி ஆர் டூயிங் இஸ் ICSI, அந்த ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் இன் அ கிளிக் ஆஃப் அ பட்டன் இட் ஆட்டோமேட்டிக்லி இன்ஜெக்ட்ஸ் அ ஸ்பெர்ம். ஸோ எல்லா IVF-ஓட அக்யூரசி இஸ் சேம். இன்னைக்கு 100%. அக்யூரசி இஸ் த சேம் மீன்ஸ் இன்னைக்கு என்னோட ஹியூமன் எரர்ஸ் வரும்ல, ஒரு சில டைம் டயர்டாக இருப்பாங்க. இன்னைக்கு 10 கேஸ் நான் கலெக்ஷன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், the person who is doing the ICSI is also constantly tired. Okay. ஸோ அந்த ஒரு ஹியூமன் எரர்ஸை வந்து எலிமினேட் பண்ணி பண்ணுற ஒரு ICSIயுமே சேமாக தான் இருக்கும். Fine. The pattern is same. The pattern is same. ஸோ அந்த ஒரு ஹியூமன் எரர்னால வர ஒரு லோ அண்ட் சக்ஸஸ் ரேட் வந்து இங்கே கிடையாது. இட் இஸ் எலிமினேட்டட்னு தான் சொல்ல வரேன். அதுக்காக இங்கே எம்ப்ரியாலஜிஸ்டே இல்லாமல், மேம் அப்போ எம்ப்ரியாலஜிஸ்டே இல்லாமல் நீங்கள் ரோபோ வச்சே மட்டும் பண்ணுறீங்களான்னா கிடையாது. இன்னைக்கு அந்த எக்கு அதுக்கு பிடிச்சி தரத்துக்கும் அந்த ஸ்பெர்ம் அதில் வைக்கிறதுக்கும் எனக்கு ஒரு எம்ப்ரியாலஜிஸ்ட் வேணும். ஸோ எம்ப்ரியாலஜிஸ்டோட, ஏன்னா எந்த ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு எம்ப்ரியாலஜிஸ்ட் வேணும். ஸோ அதுக்கு எம்ப்ரியாலஜிஸ்டோட இன்டர்வென்ஷன் டெஃபினட்டாக இருக்கும். பட் எரர்ஸ் ஃப்ரம் த லேப் வந்து இதனால கம்மியாகிடுதுன்னு நான் சொல்ல வரேன். Yeah, so that is reduced. And AI powered as in coming to the sperm selection and the embryo selection. Now adukku vandu there are so much data available on the internet and from fertility centers that are fed into our systems. And அது பொறுத்த வரைக்கும் வித் லைவ் பர்த் ரேட். ஸோ இந்த ஸ்பெர்மை ஃபியூஸ் பண்ணால் இத்தனை பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரியான மொட்டிலிட்டி இருக்க, இந்த மாதிரியான ஹெட் ஷேப் இருக்க ஸ்பெர்மை நீங்கள் ICSI பண்ணிங்கன்னா இவ்வளோ குழந்தைகள் பிறந்திருக்கு, இவ்வளோ மில்லியன் குழந்தைகள் பிறந்திருக்குன்னு ஒரு டேட்டா இருக்கும். ஸோ அந்த எல்லா ப்ராபபிலிட்டிஸுமே அனாலிசிஸ் பண்ணும். எஸ். ஸோ அதை வச்சு அந்த ஏஐ வந்து இந்தந்த ஸ்பெர்மை சூஸ் பண்ணுங்கன்னு டிக் பண்ணி மார்க் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ அதை வந்து நம்ம ஸோ இதை வந்து நம்ம இல்லைன்னா எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, தே வாட்ச் இந்த மைக்ரோஸ்கோப் அண்ட் த எம்ப்ரியாலஜிஸ்ட் வில் டிசைட் இதெல்லாம் எடுக்கலாமா. பட் இங்கே வந்து ஒரு ஏஐ வந்து செலக்ட் பண்ணி இதெல்லாம் எடுங்க அண்ட் தென் தே கிளிக். கம்மிங் டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர், நான் சொன்னேன் இல்லை, கிரேடிங் சொன்னேன் இல்லையா. இப்போது அதே மாதிரி ஒரு 4A இருக்குது இந்த பேஷண்ட்டுக்கு. நான் கேட்குறேன் எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு கேட்குறேன். அப்போது வந்து ஏஐ சொல்லும் இந்த எம்ப்ரியோவோட இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நல்லாயிருக்கு, நீங்கள் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அது இதுதான் பண்ணும், சப்போர்ட் தான் பண்ணும். If you could transfer this for a good live baby அப்படிங்கிறது it will guide us. ஸோ இப்போ இந்த ஏஐ வந்து எவ்வளோ தூரம் மேம் நல்லா பெர்ஃபெக்ட் ஒர்க் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி ChatGPT and Gemini மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் தான். Fine. I always say the person who uses the matter. Yes, the person who uses matter, but the data that are already in are really good. And everyone's now heading towards AI தான். அதனால பட் அதையுமே நம்ம மோஸ்ட் லைக்லி நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லையே, நான் IVF பேஷண்ட் கிட்டே சொல்லுவேன், உங்ககிட்ட ஒரு ப்ரீவியஸ் ஃபெயில்டு சைக்கிள்ஸ் வர பேஷண்ட்டு ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க மற்ற சென்டர்ஸில் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஆஃப் த எம்ப்ரியோ, நீங்கள் அதை ChatGPT கிட்ட போடுங்க. போட்டு யூ ஆஸ்க் இஸ் இஸ் ஓகே,
போட்டு ரிப்போர்ட் அதோட வர பேஷண்ட்டும் இருப்பாங்க, அதோட கிளாரிட்டி அடைகிற பேஷண்ட்ஸும் இருக்காங்க. அப்போ அது சொல்லும், இல்லை இந்த எம்ப்ரியோவில் இந்த இடத்துல சரியில்லை, அதனால் இந்த இவ்வளோதான் அதுக்கான சக்ஸஸ் ரேட், இதுதான் அதோட இம்ப்ளான்டேஷன் ரேட் அப்படிங்கிறது அது கொடுக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு சாட் ஜிபிடி வித் டேட்டா ஃப்ரம் த இன்டர்நெட். நான் டாக் பண்ணுறது அபவுட் டேட்டா ஃப்ரம் த ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இட் இஸ் அ ஜென்யூன் டேட்டா தட் வி ஆர் டாக்கிங் அபவுட். Okay, so it's a proven data. So it gives more accuracy in predicting a pregnancy. Okay. ஸோ நம்ம எவ்வளோதான் இந்த கான்வர்சேஷனை இவ்வளோ லைட்டாக கொண்டு போனாலுமே ஒரு பேஷண்ட் கிட்டே இவ்வளோ லைட்டாக கண்டிப்பாக இருக்காது. பிகாஸ் அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகி ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இதில் தான் அவங்க கிட்ட வருவாங்க. தே ஆர் ப்ரோக்கன் ஆல்ரெடி அப்படின்னும் பொழுது ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன தான் தேவைன்னு நினைக்கிறீங்க மேம் நீங்கள் பேபியை தாண்டி? ஐ திங்க் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஒரு லீன் பண்ணுற ஒரு ஷோல்டர் ஒரு டாக்டர் டெஃபினட்டாக கொடுக்கணும், ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இன்றைக்கி வந்து ஒரு பேஷண்ட் ஃபெயில்டு இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபெயில்டுன்னு கூட வருவாங்க ப்ரீவியஸ் சென்டர்ஸில். இல்லைனா நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபரில் பேஷண்ட் ஃபெயிலாக இருந்திருக்கலாம், இல்லைனா ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவலேஷன் ட்ராக்கிங்கில் ஃபெயில். ஆனால் அவங்களுக்கு அந்த ஹோப்பு திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்கே எங்களுக்கே ஸ்ட்ரென்த் தேவை. டு பி ஃப்ராங்க் ஆஸ் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அவங்களுக்கு அந்த திருப்பி ஹோப் கொடுக்க வாட் தே நீட் இஸ் அ பாசிட்டிவ் அப்ரோச் அண்ட் அ ஹோப். முடியும் நம்மளால. அண்ட் கிளாரிட்டி இந்த சிச்சுவேஷன். பாதி பேர் கிளாரிட்டியே இல்லாமல் சுற்றுறாங்க. எனக்கு எல்லாம் நார்மல் ஆனால் எதுவும் இல்லை, எல்லாம் நார்மலாக நீ கன்சீவ் ஆகிருக்கணுமா, நான் தான் சொல்வேன். ஸோ பீப்புள் நான் அவங்ககிட்ட அந்த டிஃபெக்ட் இருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களோ நிறைய நேரத்தில்? என்கிட்ட கிடையாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இன்னும் இருக்காங்களோ? இது ஒரு சில பேர் அப்படியும் இருக்காங்க, ஒரு சில பேர் வந்தால் கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு இருக்காங்க. இல்லை, இட்ஸ் a different ball game. It's a different ball game. அதான் patient wise patient. But what I generally advise is problem could be on one side, problem could be on both sides. But அதுக்காக blame game பண்ணாதீங்க. It's a couple problem. It's a couple problem. இல்ல ஒரு சில டைம் மேலுக்கு மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்கும், பட் ஃபீமேலுக்கு இருக்காது. இல்லை ஃபீமேலுக்கு மட்டும் தான் இருக்கும், மேலுக்கு இருக்காது. பட் அந்த நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்னு என்டர் ஆகும்போது there are several things இல்லையா? So it is more than having a baby. Okay. You are going to enter parenthood. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கோவிட்ல வந்து நிறைய சக்ஸஸ் ரேட் இருக்குங்கிறது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீனா இந்த இவங்களுக்குள்ள அந்த ஈகோவஸ்டிக் ப்ராப்ளமோ இல்லை இதனால ஒரு பிரச்சனை உனக்கு தான் எனக்கு தாங்கிறதுலேருந்து அவங்க வெளியே வந்தாலே அந்த சக்ஸஸ் ரேட் வந்து நிறைய அச்சீவ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? So always at DIA we tell them to go for a psychology counseling before entering IVF. ஏன்னா அது ஒரு செஷன் போங்கன்னு தான் சொல்வேன். just go for one session of therapy. இது நாட் ஜஸ்ட் இந்த ப்ராசஸ் என்டர் ஆகும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஃபினான்ஷியலாக. we do not know இவங்கெல்லாம் அவங்க ஓன் சேவிங்ஸ்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா, இல்லை அதே லோனிங் their amount and how far they are being supported by parents or என்னன்னு நமக்கு தெரியாது. பட் அது என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிட்டி இன் த சிச்சுவேஷன். எப்படி போனாலும் we have to manage. இல்லை இட்ஸ் அ ப்ராசஸ், இட்ஸ் அ ஜேர்னின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டெஃபினட்டாக ஒரு கப்பல் உள்ளே போகணும்னு நான் நினைப்பேன் என்றைக்குமே. And then with a positive attitude. Yes, I will go home back with a baby. Yeah. So it's not like நான் நேர்ல வந்தேன் ஒரு பொருள் வாங்கி ஆர்டர் பண்ணி பாப்பா எடுத்துட்டு போறேன்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. It's always a journey, I tell. It's a journey. அந்த journey நம்ம battle 3 பேரும் தான் பண்ண போறோம். Yes. The couple and the doctor together and with the team we are going to battle it out. எப்படியாவது we'll battle it out, we'll find out. See, எடுத்தோனே ஒருத்தங்க வந்தோனே நீங்க ஒரு கால்ல ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, கீழே விழுந்துட்டீங்க, சைக்கிள் ஓட்டுறீங்க விழுந்துட்டீங்க, ஒரு ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் போனோன்னே உங்களுக்கு சிடி எம்ஆர்ஐ எல்லாம் எடுத்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? தென் வாட் யூ வில் சே, எனக்கு கால் அடியில் என்ன எதுக்கு நீ மண்டையில் செக் பண்ணுற? அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை மண்டையிலேருந்து ஒரு ஹார்மோன் சரியாக சுரக்கணும்னா தான் இந்த மாதிரி நீங்கள் சைக்கிள்லேருந்து விழுவீங்க, அதனால் நான் மண்டையில் செக் பண்ணுறேன். ஓகே, ஹியூமன் மென்டாலிட்டி ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணாது. இவங்க நம்ம கிட்ட காசு பார்க்கறாங்க அப்படினு தான் இருக்கும். சோ வாட் ஐ வுட் சே, நான் எடுத்தோனியும் சிடிஎம் மாதிரி பண்ண முடியாது. கரெக்ட்டா? சோ ஃபர்ஸ்ட் நான் உங்களோட பாப்பேன், நீங்க 10 வாட்டி சைக்கிள்ல விழுந்து வரீங்க அதே ஹாஸ்பிடலுக்கு. எவ்ரி டைம். எஸ். ஸோ இட்ஸ் அ ஜேர்னி. நான் அதை சொல்ல இதே மாதிரி தான், இட்ஸ் அ ஜேர்னி. ஒரு கப்பலாக வரும்போது இனிஷியலாக பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணும். அப்புறம் நம்ம ஒரு ஐவிஎஃப்குள்ளே போகும்போது அந்த ஐவிஎஃப் ஒரு சைக்கிள் நமக்கு நிறைய இன்சைட் கொடுக்கும். கன்சீவ் ஆகலைன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது டு இன்வெஸ்டிகேட் சொல்கிறேன். பட் அதெல்லாம் இனிஷியலாகவே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யூ ஷுடன்ட் டூ டு அ பேஷண்ட். ஸோ இட்ஸ் அ ஜேர்னின்னு பிலீவ் பண்ணுங்கள். இட்ஸ் அ ஜேர்னி. நான் இன்றைக்கி அடிபட்டு வந்திருக்கேன், டாக்டர் எனக்கு ட்ரீட் பண்ணி அனுப்புவாங்க. நான் அடிபட்டுட்டே இருக்கேன்னா அதுக்கான என்ன ப்ராப்ளம்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது ஆல்சோ தே ஷுட் பிலீவ் அண்ட் ட்ராவல் வித் அஸ். உங்கள் மேலே ட்ரஸ்ட் வரணும். எஸ், ட்ரஸ்ட் வித் அஸ் அண்ட் ஆல்சோ ட்ரஸ்ட் வித் தெம் டூ. நான் சொல்லேன் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் தட் யுவர் பாடி கேன். நீ டெய்லி மிரர் முன்னாடி ஒரு 2 வாட்டி சொல்லு, யூட்ரஸ் நீ ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு என்னைக்கு ஒரு பேபியை வந்து நீ டெஃபினட்டாக கொடுக்கணும், ஐ எம் லுக்கிங் ஃபைன், ஐ எம் ஓகே. இன்னும் சம்டைம்ஸ் கெமிக்கல்ஸ் ஆர் ஒன்லி ஹார்மோன்ஸ். இன்றைக்கி நீங்கள் மாத்திரை அவ்வளோ வாங்குகிறோம்,
அந்த மாத்திரை எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே போனோன்னா கெமிக்கலாக கன்வெர்ட் ஆகிடுது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் கிராஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக? ஸோ அந்த பாடியில் நமக்கே நேச்சுரலாக நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். ஓகே. நீங்கள் ஹாப்பியாக நினைங்க, பி பாசிட்டிவ், அண்ட் தென் யுவர் கெமிக்கல்ஸ் ஆல்சோ ஒர்க் இன் த சேம் வே. ஓகே. ஸோ நீங்கள் ஜேர்னின்னு சொன்னதுனால மேம் இந்த பாட்காஸ்ட்டோட செஷன் எண்டுக்கு முன்னாடி நான் கேட்குறேன், உங்களோட பெஸ்ட் ஜேர்னி அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஆஸ் அ நிறைய கப்பல் கூட உங்களுக்கு ஒரு ஜேர்னி இருந்திருக்கும். த பெஸ்ட் ஜேர்னி, இது எனக்கு மெமரபிள் ஜேர்னி அப்படின்னா ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? Memorable journey na, I would say I had a couple who came to me with previous 2 IVF failures, and then first time நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், பேஷண்ட்டுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தென் ஷி செட் ஓகே எல்லா கிளினிக் மாதிரி தான் இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. And then subsequently we did, I said no, it's okay. I think this has given a little insight. We've used different hormone than before. Nalla now we still have embryos. Give me one chance. We'll do one more test and we'll find out what's the issue. Okay. And one of the special tests that we did came out positive. Okay. அதுக்கப்புறம் which was never done in all through her previous journeys. And then அது வந்தோன்னா அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரில் ஸ்டார்ட் பண்ண உடனே the baby just clicked. Okay. I just had to use that particular medicine treating her disease until her delivery அவ்வளோதான். Okay. ஸோ அது வரைக்கும் ஸோ திஸ் வாஸ், நான் இன்னும் மறக்க, அது ஒரு கேர்ள் சைல்டு. ஐ ஸ்டில் ஃபீல் whenever they bring the child, எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் that I've achieved something in someone's life. So they always bring her for every birthday. பாப்பீங்களா மேம், லைக் ஒரு பேபி லைக் ஸ்பெர்ம் அண்ட் எம்பிரியோல இருந்து பார்க்க ஆரம்பிச்சு அந்த குழந்தை வளர்ந்த வரைக்கும் நான் சொல்லுவேன் இது என்னோட எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லினா எப்படி அதான் சொல்லுவாங்க மேடம். அவங்க செக்கப்லாம் வரும்போது சொல்லுவாங்க, வெளில நிறைய பேர் டெலிவரியே வராங்களே மேம், நாங்கள் ஒரு நாள் அப்படி வருவோம். கண்டிப்பாக யூ வில் ஆல்சோ கம். அது வந்து என் டேபிளை உடச்சிட்டும் போவோம். அதான் எல்லாரும் சொல்லுவாங்க, ஸ்கேன் அம்மாவே ஸ்கேன்ல தான் பார்ப்பாங்க இல்லையா, நீங்க அதுக்கு முன்னாடி எம்பிரியோல இருந்து பார்த்து ஸ்பெர்ம்ல இருந்து பார்த்துருந்துருப்பீங்க. From the sperm and the egg. ஸோ அதனால நான் சொல்வேன், சம்டைம் இந்த ஏ எல்லாம் வரதுக்கு முன்னாடி we were selecting the embryos. Exactly. I would say. I'm the one who choose you. So and then that doesn't mean we become gods. நான் அதே சொல்லுவேன், நான் செலக்ட் பண்ணதுனால மட்டும் வந்து அந்த குழந்தை வராது, கடவுளும் டிசைட் பண்ணணும் அங்கே. Yeah. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலாக இது ஒரு ஐவிஎஃப் கிளினிக்கு வந்து நம்ம ஏதோ ரொம்ப மெடிக்கல் டெர்மாலஜி பேசுவோன்ற மாதிரி இல்லாமல் இட்ஸ் ஓப்பன் கான்வர்சேஷன், ரொம்பவே இன்சைட்ஃபுல்லாக இருந்தது. நிறைய விஷயங்கள் நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம். நான் கேட்ட விஷயத்துக்குலாம் நீங்கள் நோன்னு சொன்னதான் எனக்கு ஹாப்பி. Thank you so much. ஏன்னா இதெல்லாம் எனக்கு ChatGPT சொல்லி அனுப்பிச்சது. இதெல்லாமே ஒரு ஜென்ரல் காமன் பப்ளிக்கோட டவுட்ஸ். கிளாட் அது எதுவுமே வந்து உண்மை இல்லை அப்படின்னு நினைக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். Thank you so And much. கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் ஜேர்னி. Thank you so much. நிறைய பேபிஸ்க்கு வந்து ஒரு லைஃப் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. Definitely. Thank you. Thank you so much, Mark. Thank you.